சிறப்பா ஆடினாயோ மகாராணி அம்மா என்ன பாட்டு என்ன போய் வெடி தேவடி ஆட்டமா நான் பெற்றெடுக்கவில்லை இருந்தாலும் நான் பெற்றெடுக்க வெள்ளி கிணற்று அவருக்கு அமுத ஊட்டி தக்கே தொட்டிலே மாட்டில் போட்டு தூக்கி வளர்த்துருந்தாரு எல்லாம் அப்பனை சாவடிச்சுட்டு நகலாம் போட்டு அந்த ஏழை தண்ணி போடணும் வாயில
உட்காரு உட்காரு. எழுந்திரு ஏந்திரு. உட்காரு உட்காரு போய் ஸ்டேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க. போயிட்டு உட்காரு, ஏந்திரு. ஆண்டி தப்பு. ஆண்டி சிட்டா ஒண்ணு. ஏய், ஏன் பண்ணி பூவை நிறுத்துற? ஆண்டி இருக்கலாமா? ஏன் பண்ணா இருக்கா? பொண்ணை போட்டு சகல ஆம்பளை பார்த்து மனமடித்து ஆண்டி பார்த்தா ஏய் அவ போட்டுக்கார பொண்ணாங்க. அது யார் வீட்டு நகை? என் வீட்டு பொண்ணு. தைத்து சமாய் வைத்து கொடுத்து ஒரு தெய்வம் நீ அல்லவா விதி போல உலகெங்கும் வாய்க்கதம்மா அம்மா நான் மட்டும்தான் இருக்கணும் இந்த அரண்மனையில. ஒரு மாத்தாண்டாய் பெண்ணடி பார்க்கிறவளா தவறா நினைப்பாங்க. பொண்ணா பிறந்தா அடிச்சு வளர்க்கணும், உலகம் அடுத்து ஒடிச்சு வளர்க்கணும். அடிக்காம என்ன மாதிரி செல்லம் கொடுத்து வளர்த்தா மாத்தாண்டாய் பெண்ணா இருந்தாலும் இப்படிதான் வளர்க்கணும். என்ன பார்த்து கத்துக்க நாட்டில் இருக்கவே கூடாது.
ஆமா இவன் செய்தார். ஆ? இவன் செய்யவே இல்லை. இவன் இந்த நாட்டில் வாழவே கூடாது. நான் மட்டும்தான் இந்த மண்ணில் வாழணும். அப்பாவை சாவடிச்சுட்டாரு. தப்பாடியம்மா குடும்பத்தை பார்த்து கண்ணை பார்த்தா நல்லா சொல்லுங்க. எப்படி உதவி அவளை அதோ தெரியும் உயரமான தெரிய மழை உத்து கொண்டு போய் ஆமா இப்ப வாழக்கூடாது. ஏன் கண்ணை பார்க்கணும் அவன் தானே வார்த்தைக்கு வார்த்தை அவன் வாழை கொண்டு நான் சொல்லி நான் சொன்ன வார்த்தை இருக்கே அந்த இனத்தை ஒரு செய்தார். 7 அவருக்கு பால் நிமிஷம் வைக்க மாட்டார். என்ன பாவிகளுக்கே தெரியவில்லை. பால் விஷயங்கள் வந்து என்னுடைய தந்தை சாகரித்தார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரை எனக்கு தெரியும். அதுவும் டீச்சர்லாம் பார்க்கணும். வேறு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு பால் நிமிஷம் வைக்கப்பட்ட கொலைகாரனை முன்னிட்டு நீங்கள் எதிர்த்தாலும் தடையாக அப்பாக்கு பால் விஷயம் என்னுடைய தந்தை சாகரிக்கிறார். இதை எந்த புண்ணாக்கு பண்ணுவோம் இவனே ஒரு மாஜா போட்ட யார் அடிச்சது? நான் வந்தா இந்த இந்தி காசு ஆந்திரா அது இந்த மரியாதை அடிக்கலாமா அடிக்கலாமா? நான் தண்ணி சாவடிச்ச பப்பன இப்போதைக்கு இந்த உன்னை என்னுடைய வாழ்வுடன் சுத்து கை பிள்ளைக்கா
ஐயா, நம்ம அவமானப்படுத்தியவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. செல்ல வேண்டியது பார்த்தாயா? ஏய், அன்று பாரதத்திலே பாஞ்சாலி சிரித்ததால் 18 நாள் பாரத போரில் நடந்தது. மாமல்ல சபையில கைபேசி பேசல கட்டிக்கைய நாட்டு அமைச்சர் வாழ்க. சத்தமா சொல்லு. இந்நாட்டு அமைச்சர் வாழ்க வாழ்க. சத்தமா சொல்லு. இந்நாட்டு அமைச்சர் வாழ்க வாழ்க. இந்நாட்டு அமைச்சர் கருணாக வாழ்க வாழ்க. இந்நாட்டு அமைச்சர் வாழ்க வாழ்க. நான் நினைத்தா இந்த மகேந்திர நாடு வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து ஓடி உன் தந்தை அவருக்கு அமைச்சர் பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார். அந்த பாடிக்கு வராது. பாடினை விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் தந்தையை கொண்டு பணி மீது போட்டு விட்டான். அம்மா ஏற்பட்ட செயலை செய்தானே அந்த புலிவாய் சரவணன். அவன் போற பஸ் கவுளுமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில எப்பவும் நின்று கடவுளே சூளை போட்டுக்கிற ஒரு கல்லு கூட வேவாத.
பாடும் பிரம்மதேவர் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினானோ அந்த விதிதான் நடக்கும். வாழ்க்கையிலே விதி பதித்து விட்டது. சொன்னாய் தர்மம், அந்த தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருந்தால் அந்த அரவம் காட்டிட்டு சென்று அம்மா யாரிடத்திலாவது பிச்சை ஏற்றி மக்களை பெற்ற மகராசிகள் மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். அம்மா அப்பா எல்லாரும் உங்களால முடிந்து உதவி செய்யணும்மா. பணம் இல்லை கவலைப்படாது. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கிறோமா? பைனான்ஸுக்காரன் கூட பொங்கலையை நம்பிதான் ஆம்பளைய நம்பி எந்த தப்பு கேட்டுதான் பணம் இல்லைன்னு கவலைப்படாத. தூக்கத்தில் கண்டு வச்சு போதா உங்க காதல மூக்கல கட்ட கைக்கு எடுத்தாந்து போடுங்க. அழகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டா மூட்டுக்குங்கோ. இல்லை அது முன்பி போனா மூடி